வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரை வந்து தற்காலிகமாக ஸ்டாப் பண்ண போகிறதா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், ஹோட்டல்களாக இருக்கட்டும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. அவங்க எந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத அவங்கக்கிட்டேயே நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிலிண்டர் தட்டுப்பாடுனால சில பொருட்களை நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது சைனீஸ் ஐட்டங்கள் சில அதாவது அதிகமாக எது செலவாகுதோ அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கோம் இப்போதைக்கு. பட் ஆனால் வந்து கொஞ்சம் டைமிங் கம்மி பண்ணியிருக்கோம். மார்னிங் ஓப்பன் பண்ணி சிலிண்டர் தட்டுப்பாடு லேட் ஆகுது. சாப்பாடு சேஞ்ச் எதுவும் இல்லை. சில ஹோட்டலில் பிரான்ச்சில் இருக்குது, சில ஹோட்டலில் லஞ்ச் இல்லை. நாளையிலேருந்து மெயில்ஸ் கிடையாது, ஒன்லி டிஃபன் வெரைட்டி ரைஸ் ஒன்லி. யா நோ விலையெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே விலை தான். விலையெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதெல்லாம் ஓனர் வந்து விலையை வந்து என்றைக்குமே ஏற்ற மாட்டாங்க, கேன்சல் பண்ண மாட்டாங்க. சிலிண்டருக்கு விலைக்கும் சம்மந்தம் கிடையாது. தட்டுப்பாடுனால் சில பொருட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கிடைக்காது, அவ்வளோதான். ஃப்ரைட் ரைஸுகள் சைனீஸ் ஐட்டங்கள் சிலது கிடைக்காது. மற்றபடி மெயில்ஸ் வந்து கிடைக்காது. வெரைட்டி ரைஸ் இருக்கும், டிஃபன்ஸ் ஐட்டம் இருக்கும். இட்லி கொஞ்சம் டிலே ஆகும், இட்லி கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். அதெல்லாம் ரெகுலராக உண்டு. ரெகுலராக உள்ளதெல்லாம் எதுவுமே உண்டு. இல்லை, இன்னி வரைக்கும் அந்த கோரிக்கை இல்லை. அது வந்து ஹோட்டல் அசோசியேஷன் மூலமாக பேசுவாங்க. தனிப்பட்ட முறையில் யாரும் மூவ் பண்ணலன்னும். வெறுவாடு உள்ள சமைக்க முடியாது. சிலிண்டர் வந்து கொத்தா முன்ன மாதிரியே பயப்படியே கொத்தா ஆகும். இப்போ வந்து சிலிண்டர் வந்து வெறும்னு சொல்கிறாங்க. அது வந்த பிறகு தான் அந்த கதை வெறுதா வெள்ளையான்னு எங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, சிலிண்ட்ரு ரேட்டு இப்படி ஏறோன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. அதனால் நிறைய கடைங்க மூடிட்டாங்க. இப்போ அதை வச்சு நம்ம ரேட்டும் ஏற்ற முடியாது. ரேட்டு ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் போயிட்டுருக்கு, நிறைய கடை இருக்குது. அதனால் இப்போ எங்களால் கடை போடவும் முடியல, லீவும் விட முடியாமல், இப்போ வாங்கவும் முடியாமல் இருக்கோம். இப்போ சிலிண்டர் இருந்தால் கூட இப்போ கமர்ஷியலில் வந்து 3000 கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் பிளாக்கில் விற்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படி இருந்தும் கொடுக்க வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா எதுவுமே தெரியல. நாங்களும் எல்லா இடத்துலையும் போனோம், கஷ்டமாக இருக்குது. இதனால் விலைவாசி ஏறுது, நம்மளால் ரேட் ஏற்ற முடியல, கஷ்டமாக இருக்குது. பிரியாணி வந்து 100 ருபீஸ் விற்கிறோம். அதுதான் இப்போ இங்கே இந்த சரௌண்டிங்கில் மார்க்கெட்டில் எல்லாருமே ஏற்றுனாங்கன்னா நம்ம ஏற்ற முடியும், இல்லைனா நம்ம தனியாக ஏற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஏற்றுனாங்கன்னா அதான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா எப்பவும் போல் போயிடலாம். அதனால் இப்போ அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஏற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு சிலிண்டரே கிடைக்கல. நார்மலாக போடுறவங்களே எங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா பெரிய சிலிண்டரை ரொம்ப ரேட்டு ஏறிடுச்சு அப்படிங்கிற இது 1400 கிடைக்கல. இப்போ ரேட்டை ஏற்றினாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் ஐடியாவில் இருக்குது. வேறு என்ன பண்ணுறேன்னு எங்களால் முடியல, வேஸ்ட் பண்ண முடியல, கிடைக்கல சிலிண்டரு. ஆமாம், கம்மியெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம போட்ட ரேட்டோடு ஏற்றினா கஸ்டமர் ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுறேன் எங்களுக்கே புரியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இப்போ சொந்தக்கார இடத்துல கூட கேட்டு பார்த்துட்டோம், சிலிண்டரே கிடைக்கல. கொஞ்ச நாளைக்கு தான் இந்த தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொஞ்ச நாளைக்கு மாற்று வழியில் உங்களால் ஏதாச்சும் உணவு ரெடி பண்ண முடியாது? பண்ண முடியலையாடா, பண்ண முடியலை. நாங்களே முடிஞ்ச வரைக்கும் தான் சொந்தக்காரர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கேட்டு பார்க்குறோம். ஏன்னா அவங்க வீட்டுகள் ஹவுஸில் வச்சுருப்பாங்கல்ல, ஒன்று அப்படி கூட கேட்டு பார்த்தா இன்னி ஒரு 2 நாள் வேணா, ஏதோ 1 நாள் 2 நாள் சமாளிக்க முடியும். அதுக்கு மேலே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ரேட்டு ஏற்றுற மாதிரி தெரியலம்மா. நம்ம இங்கே ஏற்றுனா பக்கத்தில் ஏற்றணும், அப்போ அங்கே போவாங்க. அந்த மாதிரி டெய்லி கஸ்டமருக்கு ஏற்றி கொடுக்குறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு சில கடையிலலாம் இல்லை, இப்போ ரொம்ப சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணுற குழம்புலாம் இல்லை, சட்னி மட்டும்தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது உணவில் சேஞ்ச் பண்ணுறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம கடையில் இல்லைம்மா. நான் எப்போ போல் கஸ்டமருக்கு கொடுக்குறேன், எதுவும் குறையெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு சிலிண்டர் இருந்தால் அப்படியே ரன்னிங் பண்ணலாம், கிடைக்கலன்னா க்ளோஸ் தாம்மா பண்ணணும். கிடைக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. எங்களால் விலையும் ஏற்ற முடியலை. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாம்பர மக்கள், செக்யூரிட்டி, கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்காக என்னால் ரேட்டு ஏற்ற முடியலை. இன்னையோட ரேட்டு சிலிண்டர் விலையெல்லாம் வந்து 2200 விற்கிது கமர்ஷியல். இந்த ரேட்டுக்கு சாப்பாடு 60 தான் நான் இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியலை. திருப்பி இந்த அடுத்த பிஸ்னஸ் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது எங்களுக்கு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் நெருக்கமாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விறகடுப்பு அப்படின்னா நீங்கள் நிறையா கொண்டு வரலாம். இதில் வந்து இந்த நோ ஆயில் நோ ஃபயர் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. கம்பல்சரி கேஸ் வேணும் தான். கேஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. மாற்றுறதுக்கு என்ன ஐடியா பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு இதான் தொழில், இதை பழகிட்டோம் நாங்கள். திருப்பி இதை மாற்றி வேறு என்ன கொண்டு போக போகிறோம்னு தெரியலை மேம்.
எப்படின்னு தெரியல. கேஸை பொறுத்து தான் அடுத்து என்ன மூவ் பண்ணணும்னு நாங்கள் ஐடியா பண்ணணும். இதனால் ஃபேஸ் பண்ணுற சிலிண்டர் இல்லாமல் நாங்கள் கடையை நடத்த முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான், சிலிண்டர் எங்களுக்கு சப்ளை ஆகலாம் கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணி மூடி தான் வைக்கணும். திருப்பி அப்படி அது மீறி சிலிண்டர் வரணும்னா விலை உயர்ந்த சிலிண்டர் தான் கிடைக்கிது. நம்ம ரெகுலராக போகிறவங்களும் கிடைக்கல. இது எதனால் ஆகுது, அந்த போரால் நடக்குதா இல்லை இவங்க வந்து ரேட்டை ஏற்றுறதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா அது தெரில. பட் சிலிண்டர்லாம் நாங்கள் தொழிலே பண்ண முடியாது. இப்போ வந்து சாப்பாட்டோட ரேட்டெல்லாம் நீங்கள் ஏற்றுற ஐடியா? இதுவரையும் ஏற்றுற ஐடியா இல்லை. ரேட்டு சிலிண்டர் ரேட்டு ஏறிஞ்சுன்னா கம்பல்சரி அப்புறம் ஏற்றி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் வாடகை ப்ளஸ் ஆளுங்க சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் நம்ம பொருள் ஒன்ஸ் ஓடலாம் அது வேஸ்டேஜ் தான், அதையும் பார்க்கணும். விலை சிலிண்டர் விலை ஏறிஞ்சுன்னா ஆயில் விலையும் ஏறிட்டு இருக்குது. சமையல் எண்ணெய் நம்ம கோல்டு வின்னரு இந்த எல்லா விலையும் இப்போ ஏறிச்சு ஆல்ரெடி. இப்போ பாக்ஸுக்கு 200 ஏறிடுச்சு. அதனால் இந்த விலைவாசி ஏறினா நாங்கள் பொருள் மேலே தான் அப்புறம் அந்த விலையேற்றம் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதனால் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏற்றுறதுக்கு. மக்கள் சாதாரண மக்கள் சாப்பிட வரவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது தான். அதான் இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லை. இன்றைக்கே சிலிண்டர் எங்களுக்கு 3 வர வேண்டியது 1 தான் வந்திருக்கு. அதனால் நாளைக்கு சிலிண்டரே வராதுன்ட்ருக்காங்க. அது மேற்கொண்டு என்ன ஆகுதோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். எல்லாமே இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போது குழந்தைங்கள்லாம் இப்போ முக்கியமாக இப்போ குழந்தைக்கு பால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு 2 பொண்ணு 2 கை குழந்தை இருக்குது. அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அது கவர்மெண்ட்டு தான் எதனா வழி பண்ணணும். எல்லாமே நடுத்தர மக்களை தான் பாதிக்கும், எங்களை தான் பாதிக்கும் கண்டிப்பாக. ரொம்ப கஷ்டம்தான். இது கவர்மெண்ட்டு தான் எதனா பார்த்து ரெடி பண்ணிவிடணும். ஆமாம் சிஸ்டர், நான் இங்கேருந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஃபுல்லாக நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஏற்றிட்டானுங்க. ரொம்ப கஷ்டம் தான் சிஸ்டர். ஐடியா இருக்கா? ரேட் ஏற்றுற ஐடியா இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி கஷ்டமாக இருக்கும். நம்மளை ஏற்றி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப சமயம். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சு இது நார்மலான பிறகு ஃபேஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். க்ளோஸ் பண்ணுறேன் ஐடியாவில் இருக்குது. இப்போ வீட்டிலையுமே கேஸ் சிலிண்டர் வந்து வரதுக்கு 25 நாள் ஆகுமா? ஸோ அது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே அது ஒரு பிரச்சனை. இதை கவர்மெண்ட்டு தான் பார்த்து எதனா எங்களுக்கு செஞ்சு தரணுன்றது எங்களுக்கு வேண்டுகோளாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் ஹோட்டலில் வந்து மூடணும் அப்படி தான் ஐடியா பண்ணுறது, வேறு வழி இல்லை. மாற்று வேலை எதுவும்? ஏன்னா விறகடுப்பு தான் யூஸ் பண்ணோம். இது விறகடுப்பு யூஸ் பண்ணுற ஐட்டமும் இல்லை இங்கே. அதனால தான் பண்ணுறது. என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் உங்ககிட்ட? இல்லை, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இது மாதிரி. அந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் நார்மலாக அதே காஸ்ட்டு சேம் ரேட்டு அப்படி தான் நம்ம கொடுக்குறோம். இதனால நமக்கு எக்ஸ்ட்ரா ரேட்டு அப்படிலாம் வச்சு கொடுக்குற மைண்ட் செட் எதுவும் கிடையாது. சேம் ரேட்டு தான் நமக்கு அதே பட்ஜெட் எல்லாம் கரெக்டாக இருக்கனால அப்படியே ரொட்டேஷன் ஆகுது. மற்றபடி நம்ம பிளான் எதுவும் இல்லை எக்ஸ்ட்ரா ஏற்றணுன்றதுல. நிறைய ஹோட்டல் வந்து இந்த தட்டுப்பாடுனால மூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஹோட்டலில் வந்து நான் ரேட்டு ஏற்ற போகிறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் நமக்கு அந்த சுச்சுவேஷன் இன்னும் வரல. சப்போஸ் வந்தால் நம்மளும் ஒரு 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை இன்னும் நமக்கு வரலை. வந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து சாப்பிட்றாங்க. முன்னாடியே ரொம்ப கஷ்டம். பார்த்து இது இனிமேல் வேலை ஏற்றினோம்னா அவங்க கஸ்டமர் வரவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். ரொம்ப இதனால் ரொம்ப பாதிப்பு, மக்கள் பாதிப்படைகிறாங்க. நாங்களும் பாதிப்படைகிறோம், மக்களும் பாதிப்படைகிறாங்க. எல்லாருமே பாதிப்படைகிறவங்க. ஆமாம், வேறு வழி இல்லை. சிலிண்டர் கிடைக்கல, ரேட் ஏற்ற முடியாது. ரேட் ஏறினா வியாபாரம் ஆடி சம்பளம் கொடுப்பாங்களா இல்லை வாடகை கட்டுவாங்களா, எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. மூட்டக்கூடிய சூழ்நிலையில் சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க. காலையிலோட சில ஹோட்டலில் போய் சாப்பிட போய் பேசிக்கினாங்க. இந்த மாதிரி இருந்தால் விட்டுட்டு ஊர்நாடி போக வேண்டியதான். ஒன்றும் வேலை இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இதே நஷ்டத்தில் ஓடிக்கி இருக்குது. இனிமேல் சிலிண்டர் விலையும் ஏறிடுச்சு. ஆயில் விலையும் பயங்கரமாக ஏறி போயிருக்கு. ஆயில் விலையும் பயங்கரமாக டேப்பில் போகுது. சிலிண்டர் விலையும் போகுது. எல்லாமே டாப்பில் போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எப்படி ரன்னிங் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் தொழிலை? அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். இது வீட்டு சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அது ஆல்ரெடி 60 ரூபாய் ஏற்றிருந்தாங்க. இப்போ என்னன்னா புக் பண்ணாலும் 25 நாள் கழிச்சு வருது. அதனால் அவங்களுக்கு திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக காலி ஆகும். ஒரு 10-15 நாளில் காலி ஆகும். ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக காலி ஆகும் 10-15 நாளில். 21 நாள் அப்புறம் எங்கே போவாங்க? சிலிண்டர் பிளாக்கில் தான் வாங்கி ஆகணும். அவங்க காசை போட்டு தான் மேலே வாங்கி எக்ஸ்ட்ரா காசை போட்டு தான் செலவு பண்ணி வாங்கி பிளாக்கில் எங்கோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தோ இந்த மாதிரி வாங்கி தான் பண்ண முடியும். அது ரேட் ஆமாம் கஷ்டம்தான். அதுவும் பிளாக்லேயும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரொம்ப டிமாண்ட். எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது, ஹோட்டலுக்காரங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது, வீட்டுக்காரங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கு கஷ்டம்தான். எப்படி சாப்பாடுக்கு அப்புறம் பார்த்து யூஸ் பண்ணணும். நான் 2 நேரம் 3 நேரம் சமையல் பண்ணுறது, ஒரு நேரம் சமையல் பண்ணுறோடு முடிச்சுக்க வேண்டியதான். சுத்தமாக கடை இழுத்து மூடிட்டு எங்கேயாவது போக வேண்டியது தான். பேப்பர் பொறுக்க போக வேண்டியது தான்.
வேறு மாற்று வழியே கிடையாது. வேறு மாற்று வழி கேஸ் இல்லைனாக்கா விறகு வச்சு எரிக்க முடியாது. விறகு வச்சு எரிக்க முடியாது. சிலிண்டர் இருந்தால் தான் சாப்பாடு செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால அந்த கடையை மூடுறது ரொம்ப நல்லது. ஒரு சில ஹோட்டலெல்லாம் வந்து விலை ஏற்றுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி விலை ஏற்றுனாக்கா இங்கே இருக்கிறவங்க யாரும் அதை இது பண்ண மாட்டாங்க. இப்போ விற்கிற விலைக்கே வந்து இவ்வளோ விலையான்னு கேட்குறாங்க. அதனால நான் வந்து இது பண்ண முடியாது. கடை இழுத்து மூடுறத ஒரு ஆப்ஷன் சொல்றீங்களா? இப்போ வீட்டு சிலிண்டர் வந்து ஆல்ரெடி 60 ரூபாய் ஏற்றிட்டாங்க. 60 ரூபா ஏற்றிட்டாங்க. இப்போ 25 நாள் கழிச்சு தான் நீங்கள் வீட்டு சிலிண்டரே வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே இப்போ தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன சொல்கிறதுலே எங்களுக்கு புரியல. எனக்கு ஒன்றும் பண்ணலை. என்ன வீட்டுக்கு கூட இப்போ சிலிண்டர் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் வீட்டில் வந்து ஒரு சிலிண்டர் தான். ஒரு சிலிண்டர் வாங்கினாக்கா எங்களுக்கு வந்து எப்படி பார்க்க போனாலும் ஒரு 25 நாள் தான் வரும் வீட்டு சிலிண்டரு. அதுக்கு மேலே சிலிண்டர் வரலைனாக்கா ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களை வச்சுட்டு பால் காய்ச்சி கொடுக்குறதுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சிலிண்டர் விலை ஏறினது ரொம்ப இது சொல்ல முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த எலெக்ஷனுக்காக ஏற்றிருப்பாங்க. எலெக்ஷன் கண்டிப்பாக அதுதான். அந்த லாஸ்ட் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு கூட கம்மி பண்ணலாம். எலெக்ஷன் வர்றதுனால இன்னும் 2 நாள் கழிச்சு கூட கம்மி பண்ணலாம். பெங்களூர்லலாம் நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. சென்னைக்கு அந்த நிலைமை வந்துருமான்னு இன்னும் தெரியல. வந்துருமா இல்லை, வரும் கண்டிப்பாக. சிலிண்டர் விலை ஏறிச்சுனாக்கா கடைகளுக்கெல்லாம் தட்டுப்பாடு. இப்போ எங்களை மாதிரி டிஃபன் கடை வச்சு அந்நாடு பொழைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இதை வச்சு தான் நாங்கள் எங்கள் குழந்தை குட்டியில் காப்பாற்றணும். இதில் வந்து சிலிண்டர் விலை ஏற்றிட்டாக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும்? கடை இழுத்து மூடிட்டு நாங்கள் போக வேண்டியது தான்.